சாமி உச்சாந்த உள்ளாங்கலருக்கு அப்படி கொடையா வழியில துடிக்கிறேன், வேதனை அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியலையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா இதை கேளுங்க. என் கால் முட்டி வலி, கால் அந்த நரம்பு வலி எல்லாம் போயிடுச்சுண்ணே. கால் நரம்புலாம் அப்படி கருப்பா இருந்துச்சு, இப்ப எல்லாம் ஓகேயா இருக்குண்ணே, வெள்ளையாயிடுச்சு. ஓகேண்ணே. இந்த ஒரு பேக்கெட் முடிய போகுது, அப்ப நான் திருப்பி ஒரு பேக்கெட் வாங்குவேன். அப்ப ஒரு அக்கா என் கூட வேலை செய்யற அக்கா வந்து அந்த ஆயில் போட்டு வேணும் நாங்க. அண்ணா நீங்க உங்க தம்பி வந்து வீட்டுல கொடுக்க முடியுமாண்ணே? நான் வந்து மாசம் முடிய சம்பளம் எடுத்தோன்னே நான் சொல்றேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. அப்புறம் முடக்கத்தான் சூப்பு, மூட்டு வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், ரிமோட்டுக்கு அர்த்தராட்டிஸ், இந்த மூட்டு வீங்குமே, இந்த பிரச்சனைக்கு, வயிற்று பாக்டீரியா பிரச்சனை, ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு, சைனஸ், அஸ்மா, இந்த நெஞ்சு சளிக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஏன்னா முடக்கத்தை மட்டும் போடலைங்க, பிரண்டை போட்டிருக்கேன், சீந்தல் கொடி போட்டிருக்கேன், பரங்கி சக்கை போட்டிருக்கேன், சுக்கு, சீரகம், மல்லி விதை, திப்பிலி, கருமிளகு, வாழ்மிளகு, 24 பொருளை போட்டிருக்கேன். இதுல வந்துட்டு வெறும் முடக்கத்தை மட்டுமே கிடையாது. அவ குடிக்கும் போது எப்படி இருக்கும், உங்களை உச்சந்தல உள்ளங்கால இருக்கும், அந்த மூட்டு வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி, எப்படியாப்பட்ட வலியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணை. நீங்க சூப் வச்சு சாப்பிடலாம். ரசம் வைக்கிறீங்களா, ரசத்துல போடுங்க, ஒரு பேக்கெட் எடுத்து பாருங்க இப்படி இருக்கும், போட்டுருங்க ரசத்துல, அப்படியே வேக போடுங்க. அந்த ரசத்தை வந்து பிள்ளைங்களுக்காக கொடுங்க. இல்லை கோழி சூப் வைக்கிறீங்களா அதுல போடுங்க, இல்லை வராமீன் சூப் வைக்கிறீங்களா அதுல போடுங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சூப் வச்சு கொடுங்க. இந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும். அடிப்பட்டு கிடக்குறாங்க, அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, ஸோ இதை வராமீன் சூப் வச்சு கொடுங்க, புண்ணு சீக்கிரம் ஆறிடும். இந்த மாதிரி பல வகையில் இந்த முடக்கத்தான் சூப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் வயசானவங்க இந்த மாதிரி இந்த கால் வலி, கை வலி, இந்த உடம்பு குடைச்சல் இருந்தாங்கன்னா கொடுங்க, பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். வலிக்கு சிறந்த நிவாரணம். நம்மகிட்ட தேவை அரைச்சல் தைலம் இருக்கு, மிஞ்சா பானாசுன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு குடைச்சல் இருக்குல்ல, அந்த இடுப்பு வலி, மூட்டு வலியில் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த தைலத்தை நல்லா ஊற்றி தேய்ச்சிங்கன்னா 5-10 நிமிஷத்துல வலி அப்படியே சுத்தமாக நல்லா போயிடும். நல்லா கண்ணன்னு இருக்கும். அந்த எரிச்சலுக்கு வலி காணா போயிடும். அப்ப சூப்பு நீங்க உள்ளுக்கு குடிக்கிறீங்க, தைலத்தை நீங்க வெளியே தடவரும் போது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை சாப்பிட்றது இல்லைங்க, இது தடவுறது, உடம்புக்கு வெளியே சூப் பண்ணுறது, குடிக்கிறது. அதாவது சுடுதண்ணில் போட்டு வேக வச்சும் குடிக்கலாம், கொதிக்க வச்சும் குடிக்கலாம், எப்படி வேணாலும் குடிக்கலாம். ஒரு பேக்கெட் 3-4 வாட்டி பாய்க்கலாம், ஒரே நாளில் 3-4 பேரும் குடிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றிட்டு முடிய சுடுதண்ணி டொப்பா பண்ணிக்கிட்டே குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு பதிலாக நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது, சாப்பிட்ட பிறகு தான் எடுங்க. எல்லா பேக்கருக்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மூட்டு வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி, கை காடு குடைச்சலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த நிவாரணை முடக்கத்தான் சூப்போ நம்ம தைலம்.